So good morning students. இந்த ப்ரெசன்டேஷனில் யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஐ கிராஃப், சரிங்களா? இந்த கிராஃபில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபாலோயிங் கிராஃப்ஸ் ரெப்ரசன்ட் த கரண்ட் வெர்சஸ் வோல்டேஜ். ஃபஸ்ட்டு கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இடையில கிராஃப் போட்டிருக்காங்க. அடுத்து வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட். For 6 conductors A, B, C, D, E and F, which conductor has least resistance and which has maximum resistance? இப்போ ஒரு 6 கண்டக்டாருக்கு VI கிராஃபும் IV கிராஃபும் ட்ரா பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த கிராஃபில் யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் ஃபார் ஈச் கண்டக்டார்ஸ். அடுத்து எந்த கண்டக்டாரோட ரெசிஸ்டன்ஸ் லீஸ்டாக இருக்குது, எதுக்கு மேக்ஸிமமாக இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணணும், சரிங்களா? ஓகே, இப்போ கிராஃபில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்? வேல்யூஸ் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற இந்த கண்டக்டார் எடுத்துக்கிறேன். இந்த கண்டக்டாரில் ரெசிஸ்டன்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். R is equal to V by I. R is equal to V divided by I. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வியோட வேல்யூ பாருங்கள். வியோட வேல்யூ இந்த பாயிண்ட்டை நான் நோட் பண்ணிக்கிறேன். இதில் வியோட வேல்யூ 2. ஓகே, இதில் வியோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம்? இதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிங்கன்னா விக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? 2. ஐக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 4. ஸோ 0.5ன்னு கிடைக்கும். அப்படி இல்லை இந்த பாயிண்ட்டை கூட எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், விக்கு பதிலாக 1, ஐக்கு பதிலாக 2, 1/2 0.5. ஸோ இதான் இங்கே கிடச்சிருக்கு. ஃபார் பி பாருங்கள், அடுத்த கிராஃபில் பாருங்கள். இதில் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? வியோட வேல்யூ 4 வோல்ட் இருக்குது, ஐயோட வேல்யூ அப்போ 3 ஆம்பியர்னு இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1.33 ஓம்னு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வேல்யூ, இது செகண்ட் வேல்யூ. அடுத்து கண்டக்டார் சி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் 5 வோல்ட்னு இருக்கும்போது கரண்ட்டோட வேல்யூ 2 ஆம்பியர்னு இருக்குது. அப்போ 2.5 ஓம்னு கிடச்சிருக்கு. அடுத்து கண்டக்டார் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். என்னென்னா கண்டக்டார் டி எதில் இருக்குது? இந்த கிராஃபில் இருக்குது, வோல்டேஜ் வர்சஸ் கரண்ட்டு. அப்போது டிக்கு பாருங்கள், வோல்டேஜோட வேல்யூ 4ன்னு இருக்குது. அப்போ கரண்ட்டோட வேல்யூ என்னவா இருக்குது? 2ன்னு இருக்குது. இப்போ 4/2 2 ஓம். அடுத்து இ கண்டக்டாக இருக்குது, வோல்டேஜோட வேல்யூ 3 வோல்ட்டுன்னு இருக்குது, ஐயோட வேல்யூ 4 ஆம்பியர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 3/4 0.75 ஓம்னு இருக்குது, சரிங்களா? அடுத்தது எஃப்க்கு பாருங்கள், 2 வோல்ட்டுன்னு இருக்கும்போது கரண்ட் 5 ஆம்பியர்னு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 2/5 0.4 ஓம். இப்போ இதிலே லீஸ்ட் வேல்யூ எதுக்கு கிடச்சிருக்கு? எஃப் அப்படிங்கிற கண்டக்டாருக்கு தான். அதோட வேல்யூ 0.4 ஓம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 ஓம் கிடச்சிருக்கு. அது எதுக்குன்னா ஃபார் ரெசிஸ்டன்ஸ் சி. ஓகே, அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். Lightning is a very good example of natural current. In typical lightning, there is 10⁻⁹ joule of energy transferred across the potential difference of 5 × 10⁻⁷ volt during the time interval of 0.2 seconds. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஒரு லைட்னிங்கில் எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10⁻⁹ ஜூல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 5 × 10⁻⁷ வோல்ட் கொடுத்துட்டாங்க. வி வேல்யூ கொடுத்துட்டாங்க. டைம் இன்டர்வல் டியும் கொடுத்துட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்னெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த கிளவுட்ஸ் அண்ட் கிரவுண்டு. கிளவுட்ஸில் இருந்து கிரவுண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அடுத்ததாக கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகும், அடுத்து பவர், 3ம் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கான ஃபார்முலா தான் எனக்கு தெரியும். E = VIT. அவங்க கொடுத்துருக்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேல்யூ கொடுத்துட்டாங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், டைம் கொடுத்துட்டாங்க. E = VITயா, இதிலிருந்து ஐயோட கரண்ட்டோட வேல்யூ வேணும். I = E/VT.
Eயோட வேல்யூ 10 பவர் ஆஃப் 9 டிவைடட் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 5 into 10 பவர் ஆஃப் 7 இன்ட்டு Tயோட வேல்யூ 0.2. இதை போட்டிங்கன்னா 100 ஆம்பியர். அப்போ கரண்ட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. 100 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. அடுத்து சார்ஜ் கால்குலேட் பண்ணணும். அப்போ I is equal to Q by T ஃபார்முலா இருக்குது. இதிலிருந்து Q is equal to IT. அப்போ 100 into 0.2 20 கூலும் கிடச்சிருது. அடுத்து பவர் is equal to VI. Vயோட வேல்யூ நமக்கு தெரியும் 5 into 10 power of 7. ஐயோட வேல்யூ 100. ஸோ 5 into 10 power of 9 வாட்னு கிடைக்கும். இதை நான் எழுதிக்கிறேன் 10 power 9 ஜிகா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அப்போ 5 ஜிகா வாட்ஸ். சரிங்களா, இதுதான் பவர். அடுத்தது பாருங்க, a copper wire of 10 power of -6 meter square area of cross section carries a current of 2 ampere. ஒரு காப்பர் ஒயரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இஃப் த நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் என்னோட வேல்யூ 8 into 10 power of 28 அதுவும் கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த கரண்ட் டென்சிட்டி அண்ட் ஆவரேஜ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கரண்ட் டென்சிட்டியும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் கால்குலேட் பண்ணுறோம். இப்போது கொடுத்துருக்க வேல்யூவிலேருந்து டேட்டா எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 10 power of -6 அதை நம்ம எழுதியாச்சு. அடுத்து கரண்ட் 2 ஆம்பியர், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8 into 10 power of 28, கரண்ட் டென்சிட்டி J கால்குலேட் பண்ணணும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD கால்குலேட் பண்ணணும். இப்போ கரண்ட் டென்சிட்டிக்கு ஃபார்முலா J is equal to IA, இதான் ஃபார்முலா. ஐக்கு பதிலாக கரண்ட்டோட வேல்யூ 2 டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 10 power -6. ஸோ அது மேலே போனுச்சுன்னா 2 into 10 power of 6 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இது கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ. அடுத்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா பாருங்கள். இந்த ஃபார்முலா எதிலிருந்து டெரைவ் பண்ணிக்கலாம்னா I is equal to NAEVDன்னு ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலாவிலேருந்து நமக்கு VD வேணும். ஸோ I டிவைடட் பை NEA. ஐயோட வேல்யூ 2 டிவைடட் பை N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8 into 10 power of 28. Eயோட வேல்யூ 1.6 into 10 power of -19. அடுத்து ஏக்கு பதிலாக கிராஸ் செக்ஷன் 10 power -6. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 into 10 power of -3 டிவைடட் பை 12.8. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 15.6 into 10 power of -5 மீட்டர் செகண்ட் -1. ஏன்னா இது ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறதுனால அதுக்கான யூனிட் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. The resistance of a nichrome wire at 20 degree Celsius is 10 ohm. ஒரு நிக்ரோம் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் 10 ஓமாக இருக்குது. எப்போ அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது. அடுத்து if its temperature coefficients of resistivity of a nichrome is 0.004 per degree Celsius, ஆல்ஃபாவோட வேல்யூ இது, அதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் அட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இதே ஒரு ஒயர் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அதோட ரெசிஸ்டன்ஸ் 20 டிகிரி செல்சியஸில் 10 ஓம்னு கொடுத்துட்டாங்க. அதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்னா 100 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த ஒயரை 100 டிகிரி செல்சியஸில் நம்ம வைக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். கமெண்ட் ஆன் த ரிசல்ட். நம்மளோட ரிசல்ட் பற்றி ஒரு கமெண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு பேசிக்காக ஃபார்முலாவே இருக்குது. டைரக்ட் ஃபார்முலா தான். கொடுத்துருக்க வேல்யூ வேணால் எழுதிக்கோங்க. R0ஓட வேல்யூ 10 ஓம், அதாவது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஆல்ஃபாவோட வேல்யூ பாருங்கள் 0.004 per டிகிரி செல்சியஸ். அடுத்து எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சரில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 100 டிகிரி செல்சியஸ். ஸோ T is equal to 100. ஃபார்முலா பாருங்கள், RT is equal to R0 into 1 plus alpha T. R0 அப்படிங்கிறது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ், அதை 10ன்னு வச்சுக்கிறோம். RTக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம், 100 டிகிரி செல்சியஸில் தான் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 plus ஆல்ஃபாவோட வேல்யூ 0.004 into 100. இப்போ 10 into 1 plus 0.4ன்னு வரும். அப்போ 10 into 10 into 1.4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14 ஓம் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அப்போ இனிஷியலாக அதோட ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 10 ஓம்னு இருக்குது. எப்போ அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸில். இப்போ 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14 ஓம்னு வந்திருக்கு. அப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதான் நம்ம கமெண்ட் எழுதணும். ஆஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் ஆல்சோ இன்க்ரீசஸ். சரிங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். The rod is given in the figure made up of 2 different materials. ஒரு ராடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மெட்டீரியல், இது ஒரு மெட்டீரியல். ரெண்டு மெட்டீரியலுக்கும் both have square cross section of 3 mm side. இது ரெண்டோட கிராஸ் செக்ஷன் ஏரியா அதோட ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா
3 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், இந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரோவோட வேல்யூ 4 × 10⁻³ ஓம் மீட்டர். செகண்ட் மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டியும் கொடுத்துட்டாங்க 5 × 10⁻³ ஓம் மீட்டர். வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ராட் பிட்வீன் த டூ எண்ட்ஸ், இந்த ரெண்டு ராடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதலாமா? இப்போ லெட் R1 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 25 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ராடோட ரெசிஸ்டன்ஸை R1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 70 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ராடோட ரெசிஸ்டன்ஸை R2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீரிஸ் காம்பினேஷன். ஸோ சீரிஸ்னால் ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும், இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ R கால்குலேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ரோ ஒன்னோட வேல்யூ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, L1 வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரோ 2 வேல்யூ அண்ட் L2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏரியா மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் 3 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 3 mm ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம், 9 × 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருது. இப்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். என்ன வேல்யூலாம் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரோ வேல்யூ தெரியும், எல் தெரியும், ஏ தெரியும். அப்போ ஃபார்முலாவே இதான், ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ. அப்போ R1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ரோ L1 டிவைடட் பை A1 ப்ளஸ் R2க்கு வேலை போட்டுக்கலாம் ரோ 2 L2 டிவைடட் பை A2. இதான் இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ரோ 1க்கு பதிலாக 4 × 10⁻³ இன்ட்டு L1க்கு பதிலாக 0.25 டிவைடட் பை A1க்கு பதிலாக 9 × 10⁻⁻6 ப்ளஸ் ரோ 2க்கு பதிலாக 5 × 10⁻³ இன்ட்டு 0.7 டிவைடட் பை 9 × 10⁻⁻6. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1000 டிவைடட் பை 9 ப்ளஸ் 3500 டிவைடட் பை 9ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டையும் போட்டிங்கன்னா 4500 டிவைடட் பை 9, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 500ன்னு கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டு ராடுக்கு இடையில இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 500 ஓம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். சரிங்களா, ஸோ இதோட ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதோட கண்டினியூட்டியை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.